உலகெங்கும் வாழுகிற தமிழர்களை வாழ வைக்கும் தலைவர், இந்திய அரசியலை தீர்மானிக்கிற தலைவர், இந்தியாவில் இருக்கிற சாதி வெறியர்களுக்கு மத வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர், இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆதிக்க சாதிகளுக்கும் ஒத்தை மனிதனாக இருந்து பதில் தந்து இந்திய மக்களை வழிநடத்துகிற ஆளுமையுள்ள தலைவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவனின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் தொடங்கி நாடு முழுவதும் நடைபெறுகிற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் கூட்டத்தின் தலைவர், மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய பா சத்தியசீலன் அவர்களே, வந்தவர்களை வரவேற்றிருக்கிற பா சத்தியசீலன் அவர்களே, தலைமை பொறுப்பினை வைக்கிற நாமக்கல் தெற்கு நகர கழகத்தின் செயலாளர் என் ஆருயிர் அண்ணன் ராணா ஆர் ஆனந்த் அவர்களே, முன்னிலை வைக்கிற அண்ணன் சே பூபதி அவர்களே, ஆ சிவக்குமார் அவர்களே, து கலாநிதி அவர்களே, எம்.என்.டி. கௌதம் அவர்களே, சி சக்திவேல் அவர்களே, சி மணிகண்டன் அவர்களே, பி சங்கீதா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை கழகத்தின் இளம் சொற்பொழிவாளர் என் அருமை சகோதரி சூகா தாரணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற மாவட்ட கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி ஆனந்தகுமார் அவர்களே, அண்ணன் இரா நக்கீரன் அவர்கள், கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் இரா நக்கீரன் அவர்களே, கழக மருத்துவர் அணியினுடைய துணை செயலாளர் எஸ் ராஜேஷ் பாபு அவர்களே, தலைமை கழக சொற்பொழிவாளர் அண்ணன் ராஜகோபால் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் சி மணிமாறன் அவர்களே, வேப்பே ராணி பெரியண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.பி. ராமசாமி அவர்களே, மரியாதைக்குரிய ஆர்.எம். துரைசாமி அவர்களே, கே.பி. ஜெகநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வி.கே. அண்ணன் பழனிவேலன் அவர்களே, எம்.பி. கௌதமன் அவர்களே, நா தனபால் அவர்களே, இரா ஜெயபிரகாஷ் அவர்களே, கு அன்பழகன் அவர்களே, டி.என். முருகேசன் அவர்களே, சி பழனியாண்டி அவர்களே, ஆ சுப்பிரமணிய அவர்களே, பே ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கிற தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர் என் ஆருயிர் அண்ணன் பவானி கண்ணன் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற கிருஷ்ணகுமார் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கிற போற்றுகிற எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் இரா மாயவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில நிறைவுரையாற்றி நன்றி உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆருயிர் தம்பி கடலரசன் கார்த்தி அவர்களே, நிறைவுரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைப்பு ரீதியாக 77 மாவட்ட கழகங்கள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெஞ்சுரத்தோடு இயக்கத்தை வழிநடத்துவதில் ஒருவன் நடந்து வருகிற போதே அவன் எதற்காக வருகிறான் என்று ஒரே ஒரு பார்வையில் புரிந்து கொண்டு பசியை பொறுக்கிற கருணையால் அவன் சகோதரர் கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் அவர்களே, கொல்லிமலைக்கென்று ஒரு வரலாறு உண்டு. வல்வில் ஓரி வில்லை தொடுத்தால் பகை விழும் என்று வரலாறு சொல்லுகிறது. ராஜேஷ்குமார் வில்லை தொடுத்தால் அந்த பகை விழும் என்கிற நெஞ்சுரத்தோடு இயக்கத்தை வழிநடத்துகிற மாவீரன், கருணையாளன். இங்கே அறையிலே பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், நேற்றைய தினம் கொல்லிமலையிலே நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளரின் சுற்றுப்பயணம். நேற்றைய தினம் படிப்பதற்கு உதவி வேண்டுமா இந்தா, அல்லது குடும்பத்திற்கு உதவி வேண்டுமா இந்தா,
திருமணத்திற்கு உதவி வேண்டுமா? இதில் மாவட்ட செயலாளரை நான் ஐயா கலைஞரோடும் அண்ணன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடும் ஒரு சாயலில் ஒரு பிரச்சனையை ஒற்றுமையை உற்று பார்க்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று கொல்லிமலை போயிருக்காரு, ஒருத்தர் இறந்துட்டார். உடனே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறார். செஞ்ச உடனே அவர் காதில் குசு குசுன்னு சொல்றாங்க, இவருக்கு 2 பொண்டாட்டி. அப்படியா? இவருக்கு 20,000, அவங்களுக்கு 20,000, 2 வீட்டுக்கும். இது எங்கன்னா மிசாவில் நன்னில நடராஜன் ஜெயிலில் இருக்காரு, வெற்றிகொண்டான் ஜெயிலில் இருக்காரு. வெற்றிகொண்டானுக்கு ஒரு பொண்டாட்டி 100 ரூபா அனுப்பிச்சிட்டாரு. நன்னில நடராஜனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு பணத்தை தலைவர் ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அப்புறமா என்ன ஒரு வீட்டுக்கு மட்டும் விட்டுட்டாரு கலைஞர் இருக்காரு. உடனே அப்புறம் தான் தலைவருக்கு தெரிஞ்சிருக்குது நன்னில நடராஜனுக்கு 2 பொண்டாட்டின்னு இன்னொரு வீட்டுக்கு பணம் அனுப்புறாரு. ஆக ஒரு தொண்டனின் குடும்ப நிலையை உணர்ந்து பணியாற்றுகிறவன் தான் தலைமை பண்புக்குரிய தலைவன். அந்த தலைமை பண்புக்குரிய தலைவன் தான் ராஜேஷ்குமார் என்கிற என் தலைவன் பெற்றெடுக்காத பிள்ளையாக இருக்கிற மாவட்ட செயலாளர். இப்போ மாவட்டம் கூட்டம் ஏற்பாடு பண்ணி நீங்க பாக்ஸா உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க நடந்து வர்றதுக்கு வழி விட்டு, நடுவில் நடந்து வர்றவங்களுக்கு வழி விட்டு, உட்கார்றவங்களுக்கு கேட் போட்டு, உட்கார்றவங்களுக்கு சேர் போட்டு, இவ்வளோ பாதுகாப்பையும் கொடுத்து, அதை தாண்டி பெண்கள் உட்கார்றதுக்கு தனியா சீட்டு போட்டு கொடுத்து, இவர் ஒரு வீரவணக்கரால் கூட்டத்தை, தலைமை அறிவித்த கூட்டத்தை நாமக்கல் நகரத்தில் ஒருவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சைக்கோ விஜய்க்கு எடுத்து காட்டுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ அடுத்த கூட்டம் நடத்தும் போது எங்க மாவட்ட ராஜேஷ்குமார்ட்ட கொஞ்சம் வாங்கி குடி, ஒரு டீயோ காப்பியோ. அவரு யாரு கேட்டாலும் சரி, அவன் எதனா திட்டே போயிட்டா கூட சரி, மாவட்டம் அவனை திட்டுற மாவட்டம், அட உடுப்பாவான் கட்சிக்காரன்பா இல்ல மாவட்டம். இந்த மனசு, நான் நிறைவாக சொல்லுகிறேன், இந்த ஜில்லா ஒருங்கிணைந்த மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருக்கிற போது கட்டியாண்ட கிருஷ்ணனாக இருந்தாலும், வீரபாண்டி ஆறுமுகம் ஐயாவாக இருந்தாலும், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை கட்டி அந்த கோசிமணிக்கு இருக்கிற பொறுமை, கோசிமணிக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, கோசிமணிக்கு இருக்கக்கூடிய கருணையையும் எண்ணி பார்க்கிறேன். வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த ஐயா வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த துணிச்சலையும் எண்ணி பார்க்கிறேன். இந்த 2 பேருடைய ஆளுமையும் ஒருங்கே பெற்ற ஒரே மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் என்கிற இந்த மகத்தான இளைஞர். இது தேர்தல் நேரம். இந்த இயக்கத்தை வழிநடத்த வாழையடி வாழையாக தலைவர்கள் வருவார்கள். இந்த இயக்கம் கொள்கை ரீதியாக வார்த்தெடுத்திருக்கிற இயக்கம். பல பேர் வருவான். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தன் பேரு சாமானா சீமானா, அவன் தமிழ் தேசியம். எங்களுக்கு தெரியாத தமிழ் தேசியம் எங்களுக்கு தெரியாதா? 1938 திருவல்லிக்கேணி கூட்டத்தில் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறைவு செய்து பேசுகிற போது தமிழ்நாட்டில் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கிய புரட்சியாளர் பெரியார் என்கிற மகத்தான தலைவன் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டார். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டவர் பெரியார். திராவிட நாடு திராவிடனுக்கேன்னு சொன்னவர் பெரியார். அந்த பெரியாரை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் கைவிட்டதற்கு பிறகு எங்கள் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த உண்மையான தமிழ் தேசியவாதி பேரறிஞர் அண்ணா என்கிற தலைவன். இவன் ரோட்ல மொழிக்காக என்ன செய்தீர்கள்? அட லூசுக்கு பிறந்த லூச, தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் தான் இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவன். நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டோம், எங்க மொழியை சட்டமாக்கிட்டோம். மாநிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் பாட்டன்கள் எங்கள் கோரிக்கையை அன்றைக்கே நிறைவேற்றி விட்டார்கள். தமிழ் தேசியம்னா என்ன? பிற மொழி பேசுகிற மக்களை அரவணைத்து தாய்மொழி தமிழை நாற்காலியில் அமர வைத்து
பிற மொழி பேசுகிற மக்களையும் அரவணைத்து, பிற மொழி மக்களையும் மதித்து, பிற மொழி மக்களோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்து தாய்மொழி தமிழை செம்மொழியாக உயர்த்துகிற தேசியம்தான் தமிழ் தேசியம். இவன் கன்னடம் ஒத்து ஒத்து, இவன் தெலுங்கு ஒத்து ஒத்து, அது இல்ல. கன்னடம் என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு. தெலுங்கு மொழி என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு. மலையாளம் எங்கள் மொழியிலே இருந்து பிரிந்த ஒரு வட்டார வழக்கு. நம்மளுடைய கோவை தமிழுக்கும் கன்னியாகுமரி தமிழுக்கும் பயங்கரமான மொழியிலே இருக்கிற உச்சரிப்புகள் வித்தியாசம் இருக்கும். என்ன இங்க இருக்கல அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம சொல்றோம், அங்க மதுரை தாண்டிட்ட அண்ணாச்சி எப்படி இருக்க, அங்க அத கன்னியாகுமரி போட்டா நச்சு சுருங்கிரும், அதே தஞ்சாவூர் போட்டா கேணியில் இருக்கலா இழுவ வந்துடும். இது ஒரு வட்டார வழக்கு. உணவு கடை தூய தமிழ் சொல். ஊட்டாய்த்தா கன்னடம், ஊணுகளிச்சோ மலையாளம். அண்ணன் தின்த்துவா எப்பா அன்னத்தை மீன் பண்றியப்பா. அன்னமெனும் சொல்லும் தமிழ் சொல்லுதான், ஊட்டாய்த்தா என்பதும் தமிழ் சொல்லுதான், ஊணுகளிச்சோ என்பதும் தமிழ் சொல்லுதான், உணவு என்பதும் தமிழ் சொல்லுதான். இந்த வட்டார வழக்குகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது தமிழ் சொல்லுதான். இதை புரிந்தவன் தமிழ் தேசியவாதி. இவன் நமக்கு சொல்றான் தமிழ் தேசியம். ஏன்டா அப்படி கத்துற, பாத்ரூம் வந்தா போயிட்டு வாடா. புரியாத தம்பிங்க படிக்காத தம்பிங்க கிட்ட அவன் எங்க ஆரம்பிச்சான், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அதுக்கப்புறம் இலை மலர்ந்தது எங்க ஈழம் மலர்ந்துச்சு சொல்லு. அப்புறம் கேட்கிறார் பெரியார் என்ன கிழித்தார், திராவிடம் என்ன, திராவிடம்னா ஒண்ணு இல்ல. உன்னோட முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க யாரு, நான் யார சொன்னா அந்த ஆள் பேரை அடிக்கடி சொல்லக்கூடாதுங்கிறனால, உன் முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க, உன் மனைவி வகைரா தெலுங்கு பேசுறவங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது தாலி கட்டாமலேயே மாலையை மாத்திக்கிட்டீங்கல்ல. இந்த சுயமரியாதை வாழ்க்கையை, சுயமரியாதை திருமணத்தை இந்த மண்ணிலே புரட்சிகரமாக நிறைவேற்றிய தலைவன் தான் பெரியார் என்கிற தலைவன் நிறைவேற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். கையிலே இருந்த செருப்பு காலுக்கு வந்ததே எப்படி தம்பி, இடுப்பிலே இருந்த வேட்டி தோளுக்கு வந்ததே எப்படி தம்பி. எங்காவது ஒருவன் பிஎஸ்சி படித்திருப்பான், அவன் பார்ப்பானாக இருப்பான். ஆனால் தடிக்கு விழுகிற வீடெல்லாம் எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி என்று பட்டதாரிகளாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார்களே எப்படி தம்பி. பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான தலைவர்கள் செய்த சாதனை காப்பாற்றுகிற தலைவர் மு க ஸ்டாலின். இவன் என்ன சொல்றான் நமக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா மோடி தான். हमारा देश के डिजिटल इंडिया है, हमारा देश के ताम्र है, मलर है, 2 crore यूथ पीपल है, ईयर गवर्नमेंट जॉब है. கீழே நம்மால சொகா பேசுறான்டா. யாரு நம்மால 10 வருஷம் போயிருச்சு. இப்ப நாங்க கேக்குறோம் மோடிஜி हमारा देश के डिजिटल इंडिया है. अच्छा अच्छा, ईयर 2 crore यूथ पीपल है, गवर्नमेंट जॉब क्या है, नहीं है. बकड़ा है, समोसा है, बोंडा है, रामसामी है, मायवन है. அவரு இந்த பிஜேபி காரனுக்கு அமித்ஷா யாருன்னு தெரியல, சந்தான பாரதி டைரக்டர் யாருன்னு தெரியல. சந்தான பாரதி படத்தை போட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போட்டான் சென்னையில. நான் அறிவாலயத்திலிருந்து பின்னால போனேன், என்னடா சந்தான பாரதியை போட்டிருக்கான்னு பார்த்தா அமிர்ஷாஜி பல்லாண்டு வாழ்கன்னு போட்டிருக்கான்.
அவர் வந்தார் பார் போன வாரம். தமிழ்நாடுகா ஸ்டாலின் பேட்டா मुख्यमंत्री बनाना है नहीं है. யாரு? अमित शाह जी स्टालिन बेटा है, तमिलनाडु चीफ मिनिस्टर है. இது எங்க வீட்டு பிரச்சனைப்பா, நீ வீட்டுல பிரச்சனையை பாரு. எனக்கு என்னன்னா மோடி வந்தார் பாரு, மோடி வந்த உடனே அவன் குசு விடுறது கூட முடியாம நிக்கிறான். அவ்வளோ பிரச்சனையில சிக்கிட்டு நிக்கிறான். எங்க மாவட்டம் சொன்னா இருப்பாரு, తెలుసా మీరు? అవును. அவரு எதுவுமே பேசுறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைவர் அவரு, பேட்டி அவரு கொடுக்க மாட்டாரு. அவரு இந்தியில பேசுறாரு, இவரு இந்தி பண்டிட்டு. அந்த கிளைமேக்ஸ் முடியுது இல்ல மாவட்டம், அப்போ அப்பா தாங்கல. அவரு எங்க அண்ணன் ஒன்னொருத்தர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அவரு ராமதாஸையா அவரு தேடிட்டு கிடக்குறாரு. யாரா எங்கடா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. எங்க அண்ணா டிடிவி தினகரன் முந்தானத்து வரைக்கும் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்கு போட்டே தொங்கிடலான்னாரு. அவர் பார்த்தா வரிசையா கை தூக்கி நிக்கிறாங்க. கை தூக்கி நின்னோடனே பேஸ்புக்ல நான் போட்டேன், இப்படி கை தூக்கி நிக்கிறவங்க மோடி ஐயா கை தூக்கி பிடிச்சு நிக்கிறாருல, இத்தனை பேரையும் அடையாளம் பார்த்துக்க. இத்தனை பேரும் ஜாதி வரிய, இத்தனை பேரும் சுயநலவாதி, இத்தனை பேரும் ஊழல்ல சிக்கி இருக்கிறான், இத்தனை பேரும் பல பிரச்சனையில மாட்டி இருக்கிறான். இவரை விட்டு நவுந்தானாக்கா அடுத்த நிமிஷம் சொத்தை லாக் பண்ணிடுவான், சொத்தை லாக் பண்ணிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், எல்லாம் உண்டா. எதை பத்தியும் கவலைப்படாம நெஞ்சுரத்தோடு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு நிக்கிறது யாருன்னா, கருப்பு சேப்பு வேட்டி கட்டி நீ நிக்கிறான் பார், திமுக காரன் அவன் தான்டா. நீ எத்தனை கூட்டணி வேணா வச்சுக்க, நீ யார கூட்டணி வேணா வச்சுக்க, நாளைக்கு காலையில பெட்டி வை, பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் வரப்போகிறார். கட்சி 7வது முறையா, தலைவர் வர்றது 2வது முறையா, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. எங்கிட்ட இருக்கிற கூட்டணி எல்லாம் வலிமையான கூட்டணி. ஆமா, நீ ஒன்னும் கவலைப்படாத தலைவா. கூட்டம் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் வாங்கி வச்சாச்சு, சைடிஸ் ரெடி. அதெல்லாம் ராஜேஷ் சும்மாலாம் அனுப்ப மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இந்த டிஎஸ்பி எஸ்பி டிஐஜி இந்த போலீஸை டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சிக்காரன் கொத்திட்டு போயிடுவான் ராஜேஷ. அது மாதிரி கட்சிக்காரனை பார்த்துக்கிறவர் அவர். அதனால இப்ப இவனுங்கெல்லாம் எங்களுக்கு பாடம் சொல்றானுங்க, யாரு இந்த கம்பெனிங்கெல்லாம். அதுல இப்போ என்னன்னா தேர்தல் நெருங்கிருச்சு இல்ல, இப்போ புதுசா வருவாங்க. திடீர்னு எவனாச்சும் வருவான், 140 தொகுதியில நாங்க தான் சார் செல்வாக்கா இருக்கிறோம், நாங்களும் சரி. எங்கிட்ட இருக்கிற கூட்டணி எது இருக்கு? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா, பசையற்று போனோமடா தோளான்னு பாடின கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோட இருக்கு. கொக்கு பறக்குதடி பாப்பா, வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா, இந்த வெள்ளை கொக்கை விரட்டி அடிக்க வேண்டுமடி பாப்பான்னு சொன்ன, மேடையில நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்து போனான தியாகி விஸ்வநாத தாஸ், அவர் நேசித்த காங்கிரஸ் கட்சி எங்களோட இருக்கு. திராவிட இயக்கம் தந்தை பெரியாரை நேசிப்பதை போல விடுதலை சிறுத்தைகளும் நேசிக்கும். எங்கள் அடித்தளமே அம்பேத்கரும் பெரியாரும் தான் என்ற விடுதலை சிறுத்தை எங்களோடு இருக்கிறது. எங்களோடு இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள் அத்தனை பேர் எங்களோடு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி
எங்க மாவட்டம் சொன்னார் பார், நான் அதுல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி சொல்றேன். ஒரு காலத்துல எங்க மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கும்போது அண்ணாவுக்காக திமுக ஜெயிச்சதுரா, கலைஞருக்காக திமுக ஜெயிச்சதுரா அப்படின்னு சொல்லுவாங்க பார். அது மாதிரி இந்த தடவை திமுக ஜெயிக்கும். தலைவர் ஸ்டாலினுக்காக திமுக ஜெயிச்சதுரா, அவரு முகத்துக்காக ஜெயிச்சதுரா. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கான்வாயிலே போகிற நேரத்தில் ஒரே ஒரு மனுவை வைத்து இப்படி கையசைத்தால், ஒரே ஒரு பெண் மனுவை வைத்து கையசைக்கிறார் என்றால், அந்த கான்வாயிலே போகிற முதலமைச்சர் காரை நிறுத்தி அந்த மனுவை வாங்கி அப்போதே சம்பந்தப்பட்ட கலெக்டரிடம் பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன்டா. எப்படிப்பட்ட தலைவன்? ஈவிகே இளங்கோவன் இறந்து போகிறார், அரசு மரியாதை. சங்கரையா இறந்து போகிறார், அரசு மரியாதை. ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணிக்கு தகைச்சால் தமிழர் விருது. போ நல்ல கண்ணையா, தமிழ் தகைச்சால் தமிழர் விருது. இந்த நாட்டில் எங்களுக்காக உழைத்த, சமுதாயத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் தகைச்சால் தமிழர் விருது தந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். ஒரு எதிர்கட்சி அறிக்கையில காஞ்சிபுரம் சின்னவா உட்கார்ந்து இருந்தா, தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. அவரு எந்திரிக்கல. அவ சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்பெல்லாம் எந்திரிக்கணுங்கிற சட்டம் இல்லைன்னாங்க. அப்படியான்னு கேட்டார் தலைவர். ஆமாண்ணா. தலைவர் முதலமைச்சரா வந்தாரு. வந்த உடனே போட்டாரு, சங்கராச்சாரியாருக்காகவே ஒரு சட்டம் போட்டார். என்ன தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் எழுந்து நின்றே தீர. சிஎம் கிட்ட சொல்லுங்க. இப்ப நம்ம ஆட்சியை பத்தி ஏன் குறை சொல்லி பேசுறான்? என் வீடு சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கு. எல்லா காய்கறி வாங்கறதுக்கு எங்க மாமிங்கெல்லாம் வருவாங்க. அம்பி வெண்டைக்காய் விரட அம்பி, கால் கிலோ 20 ரூபா மாமி. அப்படி அந்த நுனியை ஒரு உடக்க உடைச்சிட்டு லோகம் கெட்டெடுத்தோ இல்லையோ அப்படின்னு தூக்கி போடும். கத்திரிக்காய் விரட அம்பி, கால் கிலோ 20 ரூபா மாமி. கத்திரிக்காய் 2 பறிச்சு போட்டு சொத்தையா இருக்கிறது, களி முத்துடுத்தோ இல்லையோ அப்படின்ட்டு. நான் கேட்டேன், மாமி எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியே, ஏன் மாமி? பின்ன என்னடா அம்பி, களி முத்துடுத்தோ இல்லையோ, லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ, பகவான் பார்த்துட்டு இருக்கார். பொம்மநாட்டிலாம் சென்னைக்கு மேயரா வந்துட்டாலே இல்லையோ, லோகம் கட்டெடுத்தோ இல்லையோ. ஏன் மாமி, காய் சொத்தையா இருக்கிறதுக்கும் எங்க வீட்டுக்குள்ள மேயரா வர்றதுக்கும் என்ன மாமி சம்பந்தம்? களி முத்துடுத்தோ இல்லையோ, காஞ்சி பெரியவா சொல்லிட்டு இருந்தாரோ இல்லையோ, பொம்மநாட்டிலாம் மேயரா வரலாமோ அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், ஏன் மாமி, உங்கவா ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தாங்களே, அது பகவான் பிராப்தமோ இல்லையோ? உலகத்தையே கட்டி ஆண்ட வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்திருந்த வெள்ளை மாளிகையில் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை உட்கார வைத்து, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் வந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்களை என்று அழைக்க வைத்த சமூக புரட்சியாளர் எங்கள் தலைவர் ஸ்டாலின். இந்த ஆட்சி ஆம்பளைக்கான ஆட்சி இல்லை, முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால எங்க மாவட்டத்துக்கிட்ட எங்க வட்ட செயலாளர் வருவான் பாரு, என்ன கம்பீரமா வருவான் தெரியுமா? என் மச்சான் வீட்டில் குளிச்சிட்டு இருப்பான், சவுண்ட் விடுவான் பாத்ரூம்ல, ஏய் சாவித்ரி, ஏய் சனின சோப்பு இல்லடி. உடனே எங்க அக்கா குடுன்னு ஓடி போய், ஏங்க கவனிக்கலிங்க அவனு சோப்பு கொடுக்கும். சோப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் கொடுக்குன்னு ஓடி போய் துண்டை எடுத்து அப்படி பாத்ரூம் கதவுல போடும். ஏன்னா அவர் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே கலெக்டர்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து கையெழுத்து போடணும். அவ்வளோ ஒர்க் இருக்கு அவருக்கு. உடனே அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளார சூடா இட்லி சமைச்சு வச்சு, என் மச்சானுக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லி வரமிளகா போட்டு, பொட்டுக்கல்ல போட்டு, தேங்காய் போட்டு சட்னி அரைச்சி, உப்பு காரம்லாம் சரியா இருக்குதான்னு துளியுண்டு கையில போட்டு உரட்டாங்கையில் ஒரு நக்கு நக்கி, உப்பு காரம் கரெக்டா இருக்குன்னு சட்னி போட்டோன்னே என் மச்சான் இட்லியை தொடும்போது சொல்லுவான், கலா இட்லி சுட்டுருக்க பாரு, உங்க அம்மா மூஞ்சு மாதிரியே இருக்கடி. என்ன கனிமொழி,
அப்படிதானே மச்சான்? அப்படிதானே சொல்ற. எப்போ அப்போ இப்போ எங்கள் மாவட்டமும் எங்கள் தலைவரும் என்ன பண்ணிட்டாங்க, என் தங்கச்சியை கவுன்சிலர் ஆகிட்டாங்க, என் மச்சான் 2 வீலர் டிரைவர் ஆகிட்டான். ஆமா, சும்மா டர்ரு டர்ரு டர்ருன்னு சவுண்டு கேட்குது. ஏய் சீக்கிரம் கிளம்புடி, நாமக்கல் மாநகராட்சி போனோம். சும்மா இருங்க வரேன். இது அப்போ. இப்போ எங்க அக்கா என்ன சொல்லுது, ஜடையை பண்ணிட்டு, ஹலோ யாரு மணியர்றா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையெழுத்து போட்டிங்களா சார்? சார் கமிஷன் சாருங்களா? சார் நான் மாவட்டத்தில் சொல்லிட்டேன், எம்பி ஃபண்டில் பணம் வந்துடும், அந்த டேங்க்கு தண்ணி டேங்க் வச்சிடலாம், அந்த சாக்கடை அந்த சிமெண்ட் சாக்கடை ஒன்று போட சொன்னேனே சார். இப்போ நம்ம பிள்ளைங்க உள்ளாட்சி அமைப்பு, கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, மேயரு எல்லாம் நம்ம தங்கச்சிங்க வந்துருச்சு. இது திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடைபெறுவது. இதுவே மோடி ஆளுகிற வட மாநிலத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தின காட்சிகளையும் நீங்கள் வீடியோவில் கைபேசியில் பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டில் 2 ஆட்சிகள் இருக்கிறது. ஒன்று திராவிட மாடல், இன்னொன்று மோடி மாடல். மோடியின் மாடல் என்பது பெண்கள் படிக்க கூடாது என்பது. திராவிட மாடல் ஸ்டாலின் மாடல் என்பது பெண்கள் படி என்பது. ஸ்டாலின் மாடல் என்பது அரசாங்க உத்தியோகத்திலே பெண்கள் அமர வேண்டும் என்பது. மோடியின் மாடல் என்பது அரசாங்க வேலைக்கு பெண்கள் போகக்கூடாது என்பது. ஆக இந்த நாட்டில் எந்த மாடல் வேண்டும் என்று இந்த தேர்தலில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். 2வது முறையா முதலமைச்சரா எங்க தலைவர் வருவார். பிரகாசமா இருக்கு, வெளிச்சமாக இருக்கிறது. எனவே இந்த வெளிச்சத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நடிகர் விஜயை வச்சு உடைச்சிடலாமா, அவரை வச்சு உடைச்சிடலாமா, ஓட்ட பிரிச்சிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா. ஏய் நீ மார்க்கெட் போன நடிகன், எங்க கிட்ட மார்க்கெட் உள்ள நடிகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்காண்டா. எல்லாரும் மயில தடவி மான தடவி காதல் காட்சியில நடிச்சு படத்தை ஓட விட்டான். பன்னிக்குட்டிய தடவி கதாநாயகனா நடிச்சு ஜெயிச்ச நடிகண்டா உதயநிதி. நினைச்சு பாருங்க, ரிப்பீட் இப்படி வருது. இந்தியாவிலேயே ஏழை எளிய மக்களோடு நெருக்கத்தில் இருக்கிற, ஏழை எளிய மக்களோடு தொடர்பில் இருக்கிற, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்கிற, நள்ளிரவு 1 மணிக்கு மழை பொழிகிறது என்றால் 1 மணிக்கு ரெயின் கோட் இருக்குதோ இல்லையோ அதிகாரிகளோடு சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் மழையில் நனைந்தபடி நிற்கிற ஒரே ஒரு துணை முதலமைச்சர் இந்தியாவில் உதயநிதி ஸ்டாலின். இவனுங்கெல்லாம் நம்பிட்ட வந்து அரசியல சொல்லி கொடுத்து, டேய் அரசியலுக்கு பிரசவம் பார்க்கிற கர்ப்பப்பைய எங்கிட்ட தாண்டா இருக்கு. நாங்க பார்க்காத அரசியல், நாங்க பார்க்காத அரசியல்வாதி. இந்திரா காந்தியை பிரதமராக உருவாக்கிய கலைஞர், ஐக்கிய குஜராலை பிரதமராக உருவாக்கிய கலைஞர், தேவகவுடாவை பிரதமராக உருவாக்கியவர் கலைஞர், விபி சிங்கை பிரதமராக உருவாக்கியவர் கலைஞர், வாஜ்பாயை பிரதமராக கொண்டு வந்தவர் கலைஞர், ஜெயில் சிங்கை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர் கலைஞர், அப்துல் கலாமை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர் கலைஞர், பிரதீப் பாட்டீலை ஜனாதிபதியாக அறிவித்தவர் கலைஞர். இந்த நாட்டில் ஜனாதிபதி பிரதமர் நாற்காலியை விரல் நுனியிலேயே சுழற்றிய தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவன் உருவாக்கின கட்சி தான் இந்த கட்சி. எங்களுக்கு தெரியாது. இந்த தமிழ்நாடு அரசியலுக்கே பதில் சொல்ல ராஜேஷ்குமார் ஒத்த மனுஷன் போதுண்டா. உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் போதும். அது ஒரு பக்கம். அதாவதுங்கண்ணே, இப்போ நான் வந்தோடனே மாவட்டம் கேட்டாங்க, ஏன் மேலே உட்காரலாம்? இல்லை இல்லைங்க மாவட்டம், நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்தோட்டி மேலே போகலான்னு. இது அதே இப்போ ஒரு அங்கே ஆடு நிற்குதுன்னு வச்சுங்க, ஏன் கீழே நின்ட்டீங்க அப்படின்னு. அதாவது உங்கனே இந்தியாவிலேயே ரொம்ப அருமையான பிரதமராக நம்ம பிரதமர் இருக்காருன்னு. ஏன்னா நீ மேலே போலியானதானடா கேட்டேன். எதை நம்ம கேட்குறோமோ அதை டைவர்ட் பண்ணுறதுல கைதேர்ந்தவங்க அவங்க. இப்போ எங்கள் மாவட்டம் சாதனையெல்லாம் சொன்னார்.
காலை சுற்றுண்டு திட்டம் தந்தவர் தலைவர் ஸ்டாலின். மகளிர் பேருந்து இலவசமாக கட்டணமில்லாமல் பயணிக்கக்கூடிய திட்டத்தை தந்தவர் தலைவர் ஸ்டாலின். மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் தந்தவர் தலைவர் ஸ்டாலின். எல்லாம் சொன்னார். அப்பம் பணம் கொடுக்குறானோ இல்லையோ, அம்மா பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, 11 மணிக்கு பாப்பா உட்காந்து 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளார பாடம் எழுதிட்டு இருக்க செல்லுக்கு டொக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். பாடம் எழுதிட்டு இருக்கிற பேராசிரியருக்கு தெரியும், படிச்சுட்டு இருக்கிற பாப்பாக்கு தெரியும். அப்பன்ட்ட பணம் கேட்டான் கொடுக்கல, அண்ணங்கிட்ட கேட்டான் கொடுக்கல. என் தலைவர் மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாய் ஏடிஎம்ல போட்டாரு. தெரியும். இந்த நாட்டில் படிக்கக்கூடிய அத்தனை பேரையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடினார்கள். உடனே தன்னால் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஈட்டி இப்போது அரசு ஊழியர்களுக்கு தேவையான போனஸையும் தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். நான் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை இப்போது சொன்னதற்கு காரணம் இது தேர்தல் நேரம். வீரவணக்க நாள் கூட்டத்தினுடைய செய்திகளை 1937 எங்கள் மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் சொன்னாரே. 1937 தியாகராயர் நகரிலே இருக்கிற இந்தி பிரச்சார சபா பள்ளிக்கூடத்தில் ராஜாஜி அவர்கள் கலந்து கொள்ளுகிற விழாவில் ராஜாஜி சொன்னார், இனிமேல் கட்டாயமாக நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். உடனடியாக நாடு முழுவதும் தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளாரும் நாடு முழுவதும் திருவிக்காவும் நாங்கள் 3 மொழியை படிக்க இயலாது, ஆங்கிலம் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இந்தியும் படிப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தி படிக்கிற மாணவன் இந்தி மட்டும்தான் படிக்கிறான், ஆனால் நாங்கள் 3 மொழி படிக்க வேண்டியது இருக்கிறது, எனவே எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். நாடு முழுவதும் பிரச்சாரங்கள். பெரியாரிடம் இருக்கக்கூடிய பெரிய பாணி என்னவென்றால், முதலில் மக்களை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிற பணி. அவனை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு பெரியார் அவர்கள் தலைமையில் போராட்ட களம் அமைகிறது. திருச்சியிலே பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி அவர்கள் தலைமையிலே ஊர்வலம் புறப்பட்டு காஞ்சிபுரம் வழியாக சென்னை கோடம்பாக்கம் தாண்டி சென்னையை வந்து தொடுகிற மகத்தான பேரணி. அந்த பேரணியில் தான் நாடு முழுவதும் விழிப்புணர்வு இந்திக்கு எதிராக ஏற்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த திருவல்லிக்கேணி கடைசி கூட்டத்தில் பேசுகிற போதுதான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற கோரிக்கையை வைத்தார். 1937 தொடங்கி 38 போராட்டம் மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறது. 1938 அந்த போராட்டத்தில் தான் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து 1000 பெண்களை திரட்டி களத்திற்கு வருகிறார். அந்த போராட்டத்தில் தான் 1938 முதலாக களப்பொலியாகிற தலைவன் நடராஜன் சிறையிலே இருக்கிறார். தயவு செய்து மீடியா இருக்கிறது, இதை தவறாக பரப்பிவிட வேண்டாம். ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்களே, இதை சொல்லுவதற்கு அன்றைய காலத்தினுடைய வரலாறை மறைக்காமல் அப்படியே சொல்லுகிறேன். ராஜா சார் முத்தையா அவர்கள் நடராஜன் இறந்ததற்கு பிறகு அவருடைய, நான் சொல்லுவது 1938 இன்றைய காலம் அல்ல, வைதிகத்தில் மூழ்கி கிடந்த குடும்பத்தில் பிறந்தவர் ராஜா சார் முத்தையா அவர்கள். அவர் நடராஜன் அவர்களுடைய உடலை எடுக்கிற நேரத்தில் அவர் அந்த உடலை எடுத்து தன் தோளிலே வைத்துக் கொண்டார். உடனடியாக அங்கு இருக்கிறவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்களா என்று கேட்டார்கள். காரணம், நடராஜன் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்பதால் நீங்களா என்று கேட்கிற போது அப்போது ராஜா சார் முத்தையா சொன்னார், என் தாய்மொழி தமிழுக்காக உயிர் நீத்தவன் உடலை சுமப்பதால் எனக்கு பெருமை என்று சொன்னார். 1938 முதல் களப்பொலி நடராஜன். அடுத்து தாளமுத்து அதே சிறையில் 1938 இறந்து போகிறார். நீங்கள் இந்த 1938 தந்தை பெரியார் ஒரு பக்கம், பேரறிஞர் அண்ணா ஒரு பக்கம், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஒரு பக்கம், திருச்சி கியாப்பே விஸ்வநாதன் ஒரு பக்கம், மறைமலை அடிகளார் ஒரு பக்கம். இவர்கள் ஒவ்வொரு பக்கம் போராடுகிறார்கள். இவர்கள் எவரையும் கலைஞர் பார்க்கவில்லை. சுயம்பு தலைவனாக திருவாரூர் வீதியிலே தமிழ் வாழ்கன்னு கொடி பிடித்து கலைஞர் வருகிறார். அதுதான் வரலாறு. அதே 1938 தாளமுத்து நடராஜன்
மறைவுக்கு பிறகு 1948 கல்வி அமைச்சராக ஐயா அவினாசிலிங்கம் வருகிறார். மீண்டும் இந்தி திணிக்கப்படும் என்று இந்தி பாடம் வரும் என்று அறிவிக்கிறார். மீண்டும் 1948 மாபெரும் போராட்டம். 1953 கள்ளக்குடி போராட்டம். டால்மியாபுரம் என்கிற ஆங்கில வடச்சொல்லை எடுத்துவிட்டு தமிழ் சொல் கள்ளக்குடி பழங்கானத்தம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா அறிவிக்கிறார். முதல் படையின் தலைவர் நம்முடைய உயிர்நிகர் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். இரண்டாவது படையினுடைய தலைவர் யார் தெரியுமா? இன்றைக்கு நாடு முழுவதும் திராவிட இயக்கத்தின் கொள்கையை பறைசாற்றுகிறாரே ஐயா பேராசிரியர் சுபவி. சுபவியினுடைய தந்தை தான் காரைக்குடி சுப்பையா அவர்கள் படையின் இரண்டாவது தலைவர். மூன்றாவது படையின் தலைவர் யார் தெரியுமா? கவியரசு கண்ணதாசன். ஆக இந்த மூன்று படைகளும், அதாவது இந்த போராட்டம் ஒரே நிமிஷம் போனோன்னே எல்லாம் அரசு போங்கன்னு ஆயிடக்கூடாதுன்னு மூன்று படைகளும் ஒவ்வொரு நேரத்தை குறித்து அந்த போராட்டத்தை நடத்துகிறது. அந்த நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தார். அதை ஒரு புது கவிஞன் சுருக்கமாக சொன்னான். தலைவா, தண்டவாளத்தை தாண்டுகிற போதெல்லாம் என் கால்கள் கூசுகிறது, உன் தலை படுத்த இடமல்லவா அது என்று சொன்னான். தண்டவாளத்தை தாண்டுகிற போதெல்லாம் என் கால் கூசுகிறது, உன் தலை படுத்த இடமல்லவா அது என்று சொன்னான். என் தலைவர் கலைஞர் சாதாரணமான தலைவன் அல்ல. காவிய கவிஞர் வாலி கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் கீழே உட்கார்ந்திருந்தார். காவிய கவிஞர் வாலி மேலே உட்கார்ந்திருந்தார். கீழே உட்கார்ந்திருந்த கலைஞரை பார்த்து வாலி கவிதை பாடினார். தலைவா, உன் பேனா பார்த்துதான் என் பேனா திறந்தேன். தலைவா, உன் பேனா பார்த்துதான் என் பேனா திறந்தேன். அதற்காக உன் பேனா என் பேனா என் பேனா. அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார். அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார், எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா, கலைஞரிடம் இருப்பது இருநா. ஒன்று அவர் சென்னா, இன்னொன்று பேனா என்று சொன்னார். நிறைவாக கவியரங்கம் பாடிய கலைஞர் சொன்னார், மேத்தா சொன்னார், எல்லோரிடம் இருப்பது ஒரு நா, என்னிடம் இருப்பது இருநா என்று சொன்னார். ஒன்று பேனா, இன்னொன்று சென்னா என்று சொன்னார். அல்ல அல்ல, என்னிடம் இருப்பது மூன்று நா, ஒன்று சென்னா, இன்னொன்று பேனா, என்னோடு இருக்கிற அண்ணா என்றார் தலைவர் கலைஞர். நரம்பெலும் துளறிய நிரம்பா மென்தோல் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படையெளிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டமார் குடைந்தனன் ஆயினன் உண்டவன் முளை அறுத்திடுவேன் யானென சினை கொண்ட வாரோடு படுபடம் பெயரா செங்களவு துளவுவோல் சிதைந்து வேறாகி படுமகன் கிடக்கை காணூன் ஈன்ற நாண்டினும் பெருது வந்தனலே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க பலகையிலே ஒரு பெண்பார் புலவி காக்கை பாடினியார் பாடிய பாடலை கை நாட்டுக்காரனையும் சங்க இலக்கியத்தை பேச வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். 1953 மாபெரும் மொழிப்போர் களம். அந்த மொழிப்போர் களத்தில் இறந்து போனவர்கள் லால்குடியில் நடராஜன், கேசவன், தூத்துக்குடி உச்சிமாகாளி, கணபதி என்கிற இளைஞர், சீனிவாச பிள்ளை கிளார், மந்திர நாடார் ஆகியோர் 1953 இறந்து போகிறார்கள். தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கிற கலைஞருக்கு வழங்கப்பட்ட கைது எண் 5779. அந்த வில்லு கொடுப்பான்ல அடையாளம் 5779. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க நான் கலைஞரை கேட்கிறேன் அப்படிங்கிறான் பாரு. கலைஞர் மூத்திரம் பெஞ்சற இடத்துல கூட நிக்க யோகிதை இல்லாதவன்டா நீங்களா. சொல்றான். இன்னைக்கு போற போக்கில் கேட்கிறான். மு க ஸ்டாலினை கேட்கிறேன், என் தலைவன் மிசா சிறையில் இருக்கிறப்ப சாப்பாட்டுல புழு நின்ற நேரத்தில், குடிக்கிற தண்ணியில பாசம் படர்ந்து நிக்கிற நேரத்தில் 6 பேர் இல்ல 4 பேர் தூங்குறதுக்கு இடம் இல்லைங்கிற இடத்துல 18 பேரை போட்டு அடைச்சி நிக்க வச்ச நேரத்தில் கூட, அடக்குமுறைகள் வருகிற நேரத்திலும் கூட கொண்ட கொள்கைக்காக அடக்குமுறைகளை தாங்கிய தியாகத்தின் உச்சண்டா மு க ஸ்டாலின் என்கிற தலைவன். இன்னைக்கெல்லாம் போற போக்குல கேட்கிறான். 1953 பிறகு 1957
இந்திய எதிர்ப்பு மாநாடு திருவண்ணாமலையில் அருணகிரி துறவி அருணகிரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது. 1963ஆம் ஆண்டு தஞ்சையிலே சத்தியவாணிமுத்து தலைமையிலே மாபெரும் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெறுகிறது. 1963 பேரறிஞர் அண்ணா அவர்களும் பேராசிரியரும் அமைஞ்சங்கரையிலே காஞ்சிபுரத்திலிருந்து வருகிற நேரத்தில் அண்ணா ஆர்ச் இருக்கிறது சென்னையிலே, அந்த இடத்தில் அண்ணாவும் பேராசிரியரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார்கள். அண்ணாவுக்கும் பேராசிரியருக்கும் சமைத்து கொடுக்கிற வசதி அப்போது வேண்டுமானால் கைதிகள் அவரவர் சமைத்துக் கொள்ளலாம். அப்படி சமைத்து கொடுக்கிற ஒருவர் வருகிறார். அவர் குடும்பத்திலே ஒருவர் இறந்து போகிறார். அவன் இறந்து போனதை சொல்லாமலேயே அண்ணாவுக்கு சமையல்காரனாகவே இருக்கிறார். அண்ணாவா தெரிந்து கொண்டு ஐயோ என்று கேட்கிற போது பரவாயில்லண்ண செத்துட்டாங்க, ஆனால் நான் மொழி போராட்டத்திற்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன்தான் திமுக காரன். 1963 பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கைது செய்யப்பட்ட பேராசிரியரும் கைது செய்யப்பட்ட அதே காலகட்டம் மதுரையிலே இந்திதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கிற சட்டப்பிரிவினைகளை தீயிட்டு கொளுத்துகிற போராட்டம். அப்போது முதல் மேயர் மதுரை முத்து சட்டத்தை கொளுத்துவதற்கு வாழ்த்து தெரிவிக்க தலைவர் கலைஞரும் மன்னை நாராயணசாமி போகிறார்கள். வாழ்த்து தெரிவிக்க போன மன்னை நாராயணசாமியும் கைது, கலைஞரும் கைது. 1963 அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் சொன்னார், 1965 மகத்தான போராட்டம், நெஞ்சை உலுக்குகிற போராட்டம், உயிரை நடுங்க வைக்கிற போராட்டம். 1965 இப்போது பராசக்தி படம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, முதலமைச்சர் வருவார், ஐயா நாங்கள் எப்படி படிப்போம் நீங்கள் இந்தியை இப்படி திணித்தால் என்று தீக்குளித்து சாகிற காட்சி வருகிறதே, அந்த காட்சியின் உயிருள்ள கதாபாத்திரம் சிங்கத்தமிழன் சின்னசாமி என்கிற திமுக காரன். அவன்தான் முதலாக உலகத்தில் மொழிக்காக தீக்குளித்தவன். சிவலிங்கம், கீரனூர் முத்து, விருகம்பாக்கம் அரங்கநாதன், மாணவர் ராஜேந்திரன், மாணவர் இளங்கோ, விராலிமலை சண்முகம், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி 1965 நம் மண்ணிற்காக தீக்குளித்தவர்கள், இறந்து போனவர்கள். இது 1965 நடைபெற்ற போராட்டம். அதே 1965 நம்முடைய மாவட்டம், ஒருங்கிணைந்த நம்மளுடைய சேலம் மாவட்டம், அன்றைக்கு இப்போது ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 1965 நடைபெற்ற நம்மளுடைய பகுதிகளில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர்கள் 1965 மட்டும் குமராபாளையத்தில் 15 பேர், பொள்ளாச்சியில் 10 பேர், பாண்டிச்சேரியில் 10 பேர், கோவையில் 4 பேர், திருச்செங்கோட்டில் 4 பேர், திருப்பூர்ல 4 பேர், கரூர்ல 3 பேர், பேரணாம்பட்டில் 3 பேர், திருச்சியில் 2 பேர், அதே போல திருவரம்பூர்ல 2 பேர், சென்னையில் ஒருத்தர், ஆற்காடுல ஒருத்தர், சென்னிமலையில ஒருத்தர், வெள்ளகோயில ஒருத்தர், ஜோலார்பேட்டையில 3 பேர், மொத்தம் 63 பேர். இதுல என்ன தெரியுமா அதிர்ச்சியான செய்தி? குமராபாளையத்தில் செத்து போனது, துப்பாக்கி சூட்டில் செத்து போனது 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் சந்திரசேகர். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சொல்றான். 1965 15 வயசு இருக்கிற சரஸ்வதி துப்பாக்கி சூடில் செத்து போகிறார். 20 வயது முருகேசன் குமராபாளையத்தை சார்ந்தவர் செத்து போகிறார். 1993 இந்திய எழுத்துக்களை அளிப்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் விழுப்புரம் நகர கழகத்தின் திமுக செயலாளர் கோபால் இந்திய எழுத்துக்களை அளிக்க இறந்து போனார். இதெல்லாம் எங்கள் தியாக தழும்புகள். எங்கள் உடலில் திமுக காரன் நடுரோட்டிலே நின்று டீ குடித்துக் கொண்டிருக்கிறான், அல்லது சலூன் கடையிலே உட்கார்ந்து பேசுகிறான், டெய்லர் கடையிலே உட்கார்ந்து பேசுகிறான், அல்லது அங்கங்கே உட்கார்ந்து பேசுகிறான், சலவை கடையிலே, டெய்லர் கடையிலே, அரிசி மண்டியிலே, ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து திமுக காரன் பேசுகிறான் என்றால் உங்கள் கண்கள் திமுக காரனை ரசிக்கும் என்று சொன்னால், பார்க்கும் என்று சொன்னால், அவன் உடல் முழுவதும் திமுகவின் தியாக தழும்புகள் இருக்கிறது என்று அந்த உணர்வோடு பாருங்கள். 1965 அதற்கு பிறகு 1965 தலைவர் கலைஞர் பாளை சிறையிலே அடைக்கப்படுகிறார். 1976 கண்டன பேரணி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 1978
திருச்சியிலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை புலவர் கோவிந்தன் தலைமையிலே தலைவர் கலைஞர் நடத்துகிறார். 1986 நவோதயா பள்ளிகளின் மூலமாக இந்தி திணிக்கப்படும் என்று அறிவித்த போது இங்கே நம்மளுடைய தாரணி சொன்னார்கள் பேசுகிற போது, என்னை விட அற்புதமாக பவானி கண்ணன் பேசுவார், வந்திருக்கிறார் என்னோடு. அவரும் நானும் 1986 இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கிற சட்ட பிரிவினைகளை தீயிட்டு கொளுத்தியதற்காக இப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற என் ஆருயிர் அண்ணன் வெள்ளகோயில் சாமிநாதன், நான், இப்படி நாங்களெல்லாம் சட்டணைகளை எரித்து அண்ணன் NKK தலைமையிலே, ஈரோட்டிலே மா சுப்பிரமணியன் தலைமையிலே கோவை மத்திய சிறையிலே இருக்கிறோம். 86ஆம் ஆண்டு. அந்த 86ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டதும் அந்த காலம்தான். இப்போது ஒரு MLAக்கு வர முடியாதவன்லாம் நம்மளை திட்டிட்டு கேள்வி கேட்கிறான். ஒரு MLA ஆக முடியாதவன்லாம் கேள்வி கேட்கிறான். எங்களை எதிர்கட்சியா இருக்கிற பல பேரை சொல்றேன். ஆனா 10 பேர் பதவியை நாங்க கொடுத்தோம். 1986 வெளியில வராத ஒரு செய்தியை சொல்றேன். தலைவருக்கு தண்டனைன்னு அறிவிச்சிடறாங்க. அறிவிச்ச உடனே ஜெயிலர் அழுகிறாரு. சட்டப்படி கைதி ஆடைய கொடுக்கணும். யார்கிட்ட சொல்ற? கலைஞர்கிட்ட எப்படி சொல்றது? உங்களுக்கு கைதி ஆடைங்க, தண்டனை கொடுத்தாச்சு, கைதி ஆடை தான் நீங்க உள்ள போடணும்னு யார்கிட்ட சொல்றது? 1000 விளக்கு உசேனை கூப்பிட்டு தண்டனைன்னு அறிவிச்சிட்டாங்க, நாங்க தலைவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால கொஞ்சம் எங்களுக்காக தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது, தலைவர் உள்ள உட்காந்துருக்காரு சிறைக்குள்ளார, அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் உட்காந்துருக்காரு. உசேன் போறாரு. உசேன் அழுகிறாரு. ஏன்டா அழுகிற, என்னடா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே. என்னடா சொல்றா அப்படின்னாரு. இல்லைண்ணே, உங்களுக்கு தண்டனைன்னு அறிவிச்சாங்க, அதனால ஜெயிலர் வந்து நீங்க கைதி ஆடை போட்டுக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதானடா உசேன், துணி வாங்கிட்டோட. இது உசேன் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொன்னதை என் தொப்புள் கொடி உறவுகளே உங்களிடம் சொல்லுகிறேன். கைதி ஆடை வருகிறது. தலைவர் அந்த அறையிலே கைதி ஆடை போட்டுக்கொண்டு அப்படி மேலே ஜம்ப் பண்ணி அப்படி காலை உந்தி அப்படி மேலே எகிரி அப்படி கீழே அப்படி குதிச்சு சட்டை அப்படி இழுத்து, எப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டாராம். உசேன் கதறி கதறி அழுதேன் என்று சொன்னார். அந்த கைதி ஆடை ஐயா கலைஞருக்கு தந்தது 1986 போராட்டம். அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் அரியலூர் புகழேந்தி, உளுந்தூர்பேட்டை பன்னீர்செல்வம், மேலூர் ஜெகஜீவன் ராம். தீக்குளித்து இறந்தவர்கள் போடி முருகன், கோவை பாலசுப்ரமணி, நீடாமங்கலம் கோவிந்தராஜ், குளித்தலை சீனிவாசன், அல்லூர் முத்து, அரியலூர் புகழேந்தி. இவர்களெல்லாம் 1986ஆம் ஆண்டு மொழிப்போர் போர்க்களத்திலே இறந்து போனவர்கள். இந்த தியாக வரலாறை ஒரு கூட்டம் போட்டு ஊரை கூட்டி வைத்து இப்படி நெஞ்சுரத்தோடு நாங்கள் இந்த மொழிக்காக அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லுகிற வரலாற்று பெருமைக்குரியவன் திமுக காரனை தவிர தமிழ்நாட்டில் வேறு எவனுக்காவது தெம்பு திராணி உண்டா, யோகிதை உண்டா? எங்க தலைவர் இந்த வரலாறை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த இனத்தை வழிநடத்துகிற தலைவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னே எங்க மாவட்ட செயலாளர் தலைமையில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், போயிடுவோம், வந்துருவோம் சொல்லுவதற்காக அல்ல. இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறோம், இவ்வளவு உழைத்திருக்கிறோம், இவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டில் செய்திருக்கிறோம். எனவேதான் இந்த சாதனைகள் எல்லாம் பெரியாரின், அமெரிக்காவுக்கு போனால் கூட பெரியாரை நினைக்கிற தலைவர் அண்ணன் ஸ்டாலின், அமெரிக்காவுக்கு போனாலும் அண்ணாவை நினைக்கிறவர் தலைவர் ஸ்டாலின். தூங்குகிற நேரத்திலும் விழித்திருக்கிற நேரத்திலும் எந்த நேரத்திலும் பெரியார் 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 என்று, இது பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் என்றால் என்ன காரணம்? ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் உயர வேண்டும் என்கிற சமூக நீதியை பெரியார் தந்தார். அந்த பெரியாரின் தத்துவத்தை காக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். எனவேதான் நாங்கள் அவரை கொண்டாடுகிறோம். எனவேதான் அவரை மீண்டும் 2வது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம், நீங்க வாடிவாசல்ல அப்படியே ஒவ்வொரு காலையா அவுத்து விட்டுக்கிட்டே வருவாங்க. ஜல்லிக்கட்டுல பார்த்திருப்பீங்க.
மதுரை பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு ஊர், மேலூர்ல இருந்து ராமசாமியோட காலை வருது அப்படின்னு உடனே ஏறு தள்ளுவாங்க. உடனே அலங்காநல்லூர் மாயவன் காலை வருது, ஏறு தள்ளுவாங்க, அப்படி தள்ளுவாங்க. ஆனா அப்படி ஒவ்வொரு ஊரா சொல்லிக்கிட்டே வரும்போது இன்னொருத்தர் பேரை சொல்லி இந்த ஊரு காலை வருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் சுத்தி இருக்கிற கம்பி மேல ஜங் ஜங் ஜங்னு ஏறி அப்படியே போய் சைலண்ட் ஆகி நின்றோம். பாக்குறீங்கல்ல. ஒன்னு அந்த ஒளிபரக்கிறவர் சொல்லுவாரு, தொட்டு பார், வந்து பார், மோதி பார், ராஜேஷ்குமார் நெருப்புடா, தொட்டு பார். அதான் நாமக்கல். இந்த தேர்தலில் இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அத்தனை இடங்களிலேயும் திமுக கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும். வரையில போர்டு வச்சிருந்தாங்க, பார்த்தேன், தீ பரவட்டும். சினிமா பூரா ஒத்த வார்த்தையை வச்சு கலைக்கு எடுத்துட்டானே, தீ பரவட்டும். அறிஞர் அண்ணா சொன்னதை போல இந்த நாட்டில் சுயமரியாதை திருமணத்தில் கை வைக்க எவன் நினைத்தாலும் அப்போது அவன் அச்சப்படுகிறான் என்றால், தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கினேனே அதை நீக்குவதற்கு ஒருவன் அச்சப்படுகிறான் என்றால், இந்த நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறேனே அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்க ஒருவன் முற்பட்டு அதற்காக அச்சப்படுகிறான் என்றால், அப்போதும் இந்த அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று அர்த்தம் என்று அண்ணா சொன்னார். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த மகத்தான தளத்தை, இந்த மொழிப்போர் களத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, எங்கள் சின்னவரை பொறுத்தவரை, இந்திய அரசியலில் எந்த மதவாதி இடத்திலேயும் எவரிடத்திலேயும் மண்டி போடாமல், எவரிடத்திலேயும் சமாதானம் செய்து கொள்ளாமல் இந்த இனங்காக்க, மொழிகாக்க, நாடு காக்க போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாருக்காக? தந்தை பெரியார் சொன்னாரே, மகான் சொன்னான், ரிஷி சொன்னான், அவதார புருடர்கள் சொன்னார்கள் என்று சொல்லாதே. சூத்திர ஜாதியிலே பிறந்தவனே உன் புத்தி என்ன சொல்லுகிறது, அதை சொல் என்று கேட்டார் எங்கள் பெரியார். அந்த தத்துவத்தை காக்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, தம்பி, பொது வாழ்க்கை என்பது மலக்குடையை தலையிலே சுமப்பது. மலம் முகத்திலே வலியுமானால் மலத்தை துடைத்து விட்டு உன் பொது வாழ்க்கை பயணத்தை தொடரு என்று சொன்னாரே. அந்த பொது வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த நாட்டில் வாழுகிற எல்லா சமூகமும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த நாட்டில் ஒருத்தன் வந்து சொல்றான், நாங்கள் ஆரிய கடப்பாறை என பார்ப்பன கடப்பாரியை கொண்டு பாலடைந்த திராவிட கோட்டை அட லூச, இது பாலடைஞ்சு போய் உளுந்து போய் ஊத்து போய் இருக்கிற கோட்டலடா. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கம்பீரமாக நிற்கிற தஞ்சாவூர் கோயிலை போல கம்பீரமாக இருக்கிற இயக்கம் திமுக என்கிற இயக்கம்டா. இது இடியே விழுந்தாலும் கலங்காதரா ராஜா. ஆனா ஒன்னே ஒண்ணு நீ திருத்திக்க, அங்க கடப்பாறையெல்லாம் கிடையாது, அவங்கிட்ட தர்ப்ப புல்லு தான் இருக்கு. தர்ப்ப புல்லு இருக்குதா கடப்பாறை இருக்குதானே தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. இங்க இருக்கிற திமுக காரன் யார் தெரியுமா? டேய், ராஜேந்திரன் சொன்னார் பாரு மாவட்டம், டேய் நீ பயிரெல்லாம் சுற்றுவேன், சுறா பார்க்கலான்னு சட்டை அப்படி பிச்சை காட்டினா சுட்டான், செத்தான். சுறா பார்க்கலான்னா இது ஏதோ அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு இல்ல. திமுக காரனை பொறுத்தவரை இவன் மொழிக்காக சாகிறவன், இனத்திற்காக சாகிறவன், இந்த நாட்டில் கொள்கைக்காக சாகிறவன், கொள்கைக்காக வாழுகிறவன். எங்கள் முன்னோர்கள் உருவாக்கி தந்திருக்கிற பாதையை எவனுக்காகவும் சமாதானம் செய்து கொள்ளாமல் பயணிக்கிறவன் திமுக காரன். நாங்க என்ன பண்ணோம்? கொரோனா காலத்தில் ஆட்சிக்கு வந்தோம். கொரோனா காலத்தில் வர்றப்ப என்ன எங்க நிலைமை? தொற்றாத, பக்கத்துல வந்துடாத, பக்கத்துல பொண்டாட்டி நிக்குது, அது செய்கையிலேயே சொல்லுது. இவன் அது பாத்திரத்தை நீயே கழுவிரு, இவன் அது
அப்படி போ. இது 2 பெட்ரூம் இருக்குது இல்ல, அந்த வீட்டுல புது கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அவ பாப்பா அங்க நின்னு பாக்குறா, மாப்பிள்ள இங்க நிக்கிறான். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. நம்ம வீட்டுல பெருசு இருக்குது இல்ல, கொரோனாடா கொரோனா, நடுவுல கொரோனாடா கொரோனா, பக்கத்திலேயே பேத்தி நிக்குது. இப்ப எங்க அண்ணன் வயசுல இருக்கிறவங்க பேத்திங்களை கொஞ்சம் இல்ல, அம்மா பேத்தி குடும்பம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொடுக்குறான். அப்பா வேணாம்ப்பா, உனக்காகத்தான் பிளைன் கிஸ்ஸையே கண்டுபிடிச்சான், அப்படி கொடு. பேத்திய கொஞ்சம் முடியல. அந்த நேரத்தில் எங்க அண்ணன் இந்த நாட்டோட முதலமைச்சர். கொரோனா என்னன்னே தெரியாது. திடீர்னு மோடி வந்து டிவியில் உக்காந்தாரு. हमारा देश पीपल है, கொரோனா ஹே. என் பொண்டாட்டி, ஏங்க ஏங்க மோடி கொத்தமல்லி கொத்தமல்லினே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. கொத்தமல்லி இல்லம்மா, கொரோனா 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 அப்படின்னா. ஒரு அம்மா வேப்ப இலையெல்லாம் தலையில சுத்திட்டு இப்படி உக்காந்துருக்க, யூடியூப்ல வருது. அவன் போய் கேக்குது, என்னம்மா வேப்பலை கட்டிட்டு இப்படி உக்காந்துருக்க, என்னன்னா குருமா வந்துருச்சான், குருமா குருமா. இந்த முகக்கவசங்கிறது, நான் சின்ன பையனா இந்த நாமக்கல்ல கூட்டம் பேசிட்டு எங்க அண்ணன் மாயவன் பார்க்க போவோம். அப்போ அங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட அவரோட டிஸ்பென்சரி இங்க, அங்க போவோமா, அப்பதான் இந்த முகக்கவசத்தை நாங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க பார்த்ததே கிடையாது, நாங்களும் போட்டது கிடையாது. கொரோனா வந்தது பாரு, முகக்கவசம்னா, முகக்கவசம்னா என்னடா ஹெல்மெட் மாதிரி இருக்குமான்னு. அப்புறம் முகக்கவசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த நேரத்தில் என்ன இது கோவேக்சின், அப்புறம் வந்து கோவிஷீல்டு, இதெல்லாம் சொன்னோன்னா ஒரு 50 ஊசி கொடுத்துட்டான் ஆஸ்பத்திரியில். 50 ஊசி கொடுத்துட்டானா எல்லாத்துக்கும் உயிர் பயம் வந்துருச்சு. அவன் 8 மணிக்கு ஊசி போட போறாங்களா, இவன் 2 மணிக்கு போய் நின்ட்டான். ஃபோன் அடிக்கணும், ஹலோ மாவட்டம் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடா ரசே சொல்லு. இல்லை கொரோனாக்கு தடுப்பூசி போட வந்தேன், சாப்பிட்டு போடலாமா சாப்பிடாம போடலாமா? சாப்பிட்டே போடுறா. சாப்பிட்டு போட்டு போயிட்டா போ. 5 மணிக்கு ஒருத்தன் போன் அடிக்கிறான், மாவட்டம் சொல்றா. அப்புறம் ஒன்றும் இல்லை, சுகர் 400 இருக்குது, சுகர் இருக்கிறவன் தடுப்பூசி போடலாமா வேண்டாமா? டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுற, அதுக்குள்ளார போயிட்டா போ. எங்க நிலைமை 50 ஊசி கொடுத்தாங்க. அந்த 50 ஊசி போடுறதுக்குள்ளார அவ்வளோ பாடுபடுத்தினாங்களா. அதுல வேற கம்பெனி வேற, இவன் செலக்ஷன் நமக்கே எதுன்னு தெரில. அவன் அங்கிருந்து போன் அடிக்கிறான், சார் ராமசாமி என்னன்னா வணக்கம் வணக்கம், இந்த கோவிஷீல்டுங்கிறாங்களே என்ன, டேய் மேக்கால யார் எடுத்து ஓட்டான்னு கேளு சொல்றேன். மணிமாறனுக்கு, மணி எங்க இருக்க, கருப்பு சாப் கொடியை பத்தி கேளு சொல்றேன். ஆமா, எங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனந்துக்கு போன் அடிக்க வேண்டியது, ராணா எங்க இருக்கிற, இங்கதான் இருக்கிற, என்ன விஷயம், கோவிஷீல்டு போட்டா கோவேக்சின் போட்டா, ஏதோ ஒன்று போடுறா. உடனே நான் புரோட்டா சாப்பிட்டேன், போட்டா வேணாமா, நீ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போடுறா அப்படின்னு. நாங்க பட்டப்பாடு 50 ஊசியை வச்சுக்கிட்டு 100 ஊசியை வச்சுட்டு போட்டோம். ஆனால் அதற்கு பிறகு மா சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர், இந்த நாட்டோட முதலமைச்சர், எங்கள் தலைவர், முக்குக்கு தடுக்கி விழுந்தால் தடுப்பூசி முகாம்களை வைத்து நாடு முழுவதும் கொரோனா இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டிய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன், நிர்வாக திறமையை காட்டிய தலைவர். உண்டா இல்லையா? எங்க மாவட்டம் சொன்னாரு, பசிக்குதுன்னு ஒண்ணு, ஐயோ காலையிலிருந்து புள்ள விளையாண்டுட்டு இருக்கான், மூஞ்சி சோர்ந்திருக்கேன்னு சொல்றது யார்? ஒரு தாய் தான் சொல்லுவா. ஆனா விளையாண்டுட்டு இருக்கிறவன் பசியோட இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறவ தாய், பசியோடு தான் வருகிறான், அவனுக்கு சோறு போடுன்னு இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அவர் தாய்க்கெல்லாம் தாய், தாய்க்கெல்லாம் தாய். எனவேதான் இந்த ஆட்சி நாங்கள் ஏன் தொடர வேண்டும் என்று எங்கள் மாவட்டம் சொல்லுகிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும், திமுக எல்லா கூட்டணியும் ஜெயிக்கணும்னு சொல்றோம்னா,
மறுபடியும் நாங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாதம் மாதம் வருகிற மகளிர் உரிமை தொகை வரும், நான் முதல்வன் திட்டத்தில் உரிய பணம் வரும். அதே போல படிக்கிற மாணவர்கள் மேலும் படிக்க முடியும், முன்னேற முடியும், அரசாங்க வேலை வரும், தொழிற்சாலைகள் வரும், தொழிற்சாலையின் மூலமாக பொருளாதாரம் புழங்கும், பொருளாதாரத்தின் மூலமாக நல்லது நடக்கும். இந்த 5 வருஷ ஆட்சியில் எங்கன்னா ஒரு பரபரப்பான பிரச்சனைகளை இந்த ஆட்சியில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? திடீர் கைது, திடீர் பிரச்சனை. எங்களை யார் யாரெல்லாம் எவ்வளவு மோசமா கலைஞர் விட்ட பேசினாங்க, எங்க தலைவர் விட்ட பேசினாங்க. இப்ப கூட மோடி எங்க தலைவர் விட்டு குடும்பத்தை என்ன பேசிட்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியும். எதுனா ஒருத்தர் மேல எங்க கோபத்தை நாங்க காட்டுறோமா, இந்த ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்கோமா? நாங்க எதிர்கட்சி அறிக்கையில் எப்படி இருந்தோம்? நாங்க எதிர்கட்சி அறிக்கையில் எங்க ஆனந்த நகர செயலாளர்கிட்ட போன் அடிச்சா ஏட்டையா இன்ஸ்பெக்டர் இருக்காரா அப்படின்னா, இப்போ ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காரா? அதை விட மோசமா போயிட்டான். அப்படியே சரிண்ணா சரிண்ணா நீ சொன்னா சரிண்ணா, நீ சொன்ன ஆனா நீ 2 8னா 8ண்ணா. அங்கிருந்து எதுனா சொல்றதுக்கு எங்க KRN ராஜேசன் வர வேண்டியது. நாங்களே அங்கிருந்து மாவட்டத்தை இன்னைக்கு உலுக்கி எடுத்துறதுறான்னு வர வேண்டியது. அவரை நேரில் பார்த்தோன்னு வட்ட மாவட்டம் எப்படி இருந்தாலும் அங்க இப்படி ஆயிட்டங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேரு இயக்கத்தில் கலைஞர் செய்த சாதனை, அண்ணா செய்த சாதனை, இந்த சமூகம் மாற்றம் அடைந்திருக்கிறது. தார் சாலையிலே போகிறோமே, இந்த மாற்றத்தை திராவிட இயக்கம் தந்தது. தெருவெங்கும் விளக்குகள் எரிகிறதே, திராவிட இயக்கம் தந்தது. உயர்நிலை பள்ளிகள் வந்ததே, திராவிட இயக்கம் தந்தது. ஆணும் பெண்ணும் சமமாக உட்கார்ந்து படிக்கிறோமே, திராவிட இயக்கம் தந்தது. ஆணை விட பெண்கள் அதிகமாக படித்து உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே, திராவிட இயக்கம் தந்தது. ஒரு பெண் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருக்கிறார். அந்த மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் ஒரு பெண் ஆட்சித் தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு சமூகம் ஒரு இயங்குகிறது. இந்த சமூக மாற்றத்தை தந்தது திராவிட இயக்கம். ஒரு பெண் எஸ்பியாக இருக்கிறார், அவர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இந்த சமூகம் நடக்கிறது. இந்த சமூக ஒற்றுமையை, சமூக மாற்றத்தை, மன ஒற்றுமையை, மன மாற்றத்தை திராவிட இயக்கம் தந்தது. இந்த திராவிட இயக்கத்தின் தத்துவத்தின் தலைவன் தான் மு.க. ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவன். எனவே அந்த தலைவன் 2வது முறையாக முதலமைச்சராக வர நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்று கேட்டு, வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். எதிர்ப்போம், எதிர்ப்போம். இந்தி திணிப்பை, இந்தி திணிப்பை எதிர்ப்போம், எதிர்ப்போம். காப்போம், காப்போம். அன்னை தமிழை காப்போம், காப்போம். தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே காப்போம், காப்போம். அன்னை தமிழை காப்போம்.